ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனரா பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கனரா பேங்க்கில் இருக்கிற தன் வர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ஸ்கீமை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸ்னால் என்ன, ஸோ இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தன்வர்ஷா டெபாசிட் ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கீம்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ராக்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அதாவது மந்த்லி உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை உங்ககிட்ட என்னென்ன அமௌண்ட் எப்போல்லாம் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்றத சொல்லலாம். அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பட்ஜெட்டட் அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறேன், அல்லது எனக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்காக அல்லது ஸ்கூல் ஃபீஸுக்காக அல்லது மெடிக்கலுக்காக இந்தமாரி எதனா ஒரு பணத்தை வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த தன்வர்ஷா ஸ்கீம்ஸை நீங்கள் கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற சின்ன அமௌண்ட்டை கூட நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மல்டிபிள் டைம். ஸோ எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது மல்டிபிள் இன்ஸ்டால்மெண்ட் இன் மந்த்லி, அதாவது ஒரு மந்தில் நீங்கள் எத்தனை வாட்டி வேணும்னாலும் நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி ஃப்ளெக்சிபிள் இன்ஸ்டால்மெண்ட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நோ பெனால்ட்டி ஃபார் ப்ரீ மெச்சூர்டு விட்ரால். ஸோ இன்கேஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, ஸோ எனக்கு இந்த அக்கௌண்ட்டு வேணால் நான் க்ளோஸ் பண்ணுறேன், இதில் இருக்க பேமெண்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்தவித சார்ஜஸும் இருக்காது. நீங்கள் தாராளமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஸ்கீம்ஸில் அதாவது இதிலே கனரா பேங்க்லேயே நீங்கள் எப்படியோ உள்ளது ஆர்டிஓ நீங்கள் வச்சுருக்கீங்க, ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த பெனால்ட்டி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதை பிடிச்சிட்டு தான் மிச்ச அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் கிடையாது. மந்த்லி ஃபிக்ஸட் அமௌண்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணும் அதாவது ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டு மேலே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நோ பெனால்ட்டி ஃபார் டிலே பேமெண்ட் ஃபார் இன்ஸ்டால்மெண்ட். அதாமாரி நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டை எப்போ வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட்டை நீங்கள் அந்த மந்த்து பே பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து பெனால்ட்டி அமௌண்ட் வந்து அது பெனால்ட்டி அமௌண்ட் வந்து இருக்காது. அதாவது இந்த டேட்டுக்குள்ளே இந்த அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படின்ட்டு எதுவும் ரூல்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லோன் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. அதாவது நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிறதுனால ஸோ ரொம்ப சூப்பரான ஸ்கீம் அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் என்ன டெபாசிட் லிமிட்லாம் இருக்குது, ஸோ வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் இந்த ஸ்கீம்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கு 500 வந்து ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது 500 தான் மினிமம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கு வந்து 1 lakh வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான லிமிட் வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் அமௌண்ட் 500 அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நாமினி ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போது மினிமம் அமௌண்ட் 500 அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்தில் நீங்கள் எத்தனை வாட்டி மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மந்த் வந்து ஜனவரியில் ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இன்னொரு 2 days கழிச்சு ஒரு 5000 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். 10,000 கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே போல் நீங்கள் 500 தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ 200 and 300, ஆனால் அந்த மந்தில் ஒரு 500 ஆச்சும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் எப்படி வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 200 and 300 ஸோ எல்லாமே உங்களுடைய சேவிங்ஸில் போய் தான் சேவ் ஆகும். ஸோ ஒரு பட்ஜெட்டடாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ எப்போ வேணும்னாலும் நீங்கள் பே பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் அமௌண்ட்டாக 500, மேக்ஸிமம் அமௌண்ட்டாக 1 lakh வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது நாமினி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டேக்ஸ் டிடக்டட் சோர்சஸ் வந்து அதாவது டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் இன்கம் டேக்ஸுடைய ரூல்ஸ் படி ஸோ அதை வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஜென்ரல் சிட்டிசன் ஒரு வருஷத்துக்கு ஃபினான்ஷியல் இயரில் 40,000 ரூபாய்க்கு மேலேயும், சீனியர் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது இதுக்கான டீட்டெயில் அதாவது இந்த டிடிஎஸ் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அடிஷ்னல் முக்கியமாக இதில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணுனாலும் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து டாப் அப் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எவ்வளோ வேணும் அமௌண்ட்டாலும் 500 ரூபாய், 1000 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் கிடைச்சா கூட இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் தாராளமாக நீங்கள் டெபாசிட் பண்ணி ஸோ மல்டிபிள் டைம் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், அதாவது மல்டிபிள் டைம் ஆஃப் டெபாசிட் அமௌண்ட்டு இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ரொம்ப பெட்டராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடிஷ்னல் டெபாசிட் அண்டர் ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ், அதாவது ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த மினிமம் டென்யூர் பொறுத்த வரைக்கும் ஸோ 1 இயர்லேருந்து அதிகபட்சமாக 10 இயர் வரைக்கும் டென்யூர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் சூஸ் பண்ண மினிமம் 1 இயர் ஆச்சும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1 இயர்லேருந்து நீங்கள் 10 இயர்ஸ் வரைக்கும் எத்தனை உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ, ஸோ 2 வருஷமா, 3 வருஷமா, 4 வருஷமா, எத்தனை இயர்ஸ் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் மினிமம் 1 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீம்ஸில் கொடுத்துருக்கிறதுனால ஸோ இது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் இந்த ஸ்கீம்ஸ்க்கு, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதில் சேஞ்சஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம இயர்ஸ், ஸோ இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே, ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது டெபாசிட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த இயருக்கு பார்த்திங்க அப்படின்னா 6.85% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கும், அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுவே 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 இயர்ஸ் பிட்வீன் அந்த 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6.80% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.30% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அடுத்தது 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.70% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற டென்யூருக்கு ஏற்ற போல் இருக்கும். ஆனால் மினிமம் 1 இயர்ஸ் ஆச்சும் இருக்கணும். அந்த 1 இயரை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் தேவையில்லை, எனக்கு பேமெண்ட் வேணும் அப்படின்னு முன்கூட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 90% ஆஃப் அமௌண்ட்டு வந்து லோனாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதாவது எப்படியை பேஸ் பண்ணி, எப்படி அந்த உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து கனரா பேங்க்கில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க்கில் இதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.